வேண்டாமா? ஒன்றும் கொண்டாடாம அடுத்தது உடனே கல்யாணத்துக்கு மந்திராலோசனை சபை கூட்டினான்னு சொல்றேளே அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல அப்படிதான் இருக்குன்னு இல்லை, நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன்னு. அதனால ராமலாலாவை, ராம குழந்தை இல்லையா, அந்த குழந்தை ராமனை ஒரு தாலாட்டாவது நான் பாட வேண்டாமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடினவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கண்ணிலன் மாமதில் புடை சூழ் கண்ணபுரத்து என் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. குழந்தை கொஞ்சராராம், ராகவனே தாலேலோ. பொங்குமலி கருங்குடலாள் கௌசலைதன் குலமதலாய், தங்கு பெரும் புகழ் சனகன் திருமருகா தாசரதி, கங்கையினும் தீர்த்தமதி கணபுரத்து என் கருமணியே, எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தாலேலோ, எங்கள் குலத்து இன்னமுதே அப்படின்னு கொஞ்சினார் இல்லையா. இப்போ ராமகிருஷ்ணன் சார் பத்திரிகையில போடும்பொழுது கூட ஆச்சரியமான பாசுரம் குலசேகர ஆழ்வார் பாசுரம் தான் போட்டிருக்க. பாராளும் படரி செல்வம் பரத நம்பிக்கை அருளி, பாராளும் படரி செல்வம் பரத நம்பிக்கை அருளி, ஆதா அன்பு இளையவனோடு அருங்காலம் அடைந்தவனே. எல்லாத்தையும் உனக்குன்னு ராஜ்யம் கொடுத்ததெல்லாம் நீ எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டியேப்பா, பரதன்ட்ட கொடுத்துட்டியே. கம்பன் சொன்னார் இல்லையா, ஏயவரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, ஏயவரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் செய் உலகாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது என புகழ்ந்து நின்றாள், தீயவை யாவையிலும் சிறந்த தீயாள். சொன்னார் இல்லையா கமநாட்டாழ்வார். கைகையை கேட்டாலாம், ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினாள். தசரதன பாட்டு கேட்டாரா, சுவாமி நான் எனக்கு அந்த சம்பராசுர யுத்தத்திலே எனக்கு 2 வரம் தரேன்னு சொன்னேன் இல்லையா, எனக்கு கொடுங்கோ அந்த வரத்தை. என்ன தெரியும், என்ன கேட்டாலும் நான் தரேன், நாளைக்கு முடிச்சு விட்டது நெரிச்சுடாதுன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, 2 வரம் கொடுக்கணும். ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் 2 வரத்தினால ஒருவன் என்னுடைய குழந்தை ராஜ்ய பரிபாலனை பண்ணணும், பரதனுக்கு முடிச்சு விட்டணும். என் செய் உலகாழ்வது, சீதை கேள்வன் ஒன்றால், சீதை கேள்வனான ராமபிரான் வனமாள் வனத்தை வேணா ஆளட்டும், 14 வருஷம் போகட்டும்னு கேட்டார் இல்லையா. அதனால அதை மனசுல திருவுள்ளம் கொண்டு ஆச்சரியமாக அந்த குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை திருவுள்ளம் கொண்டு அதை அடியொட்டி கம்பனை அற்புதமாக பாடுறார் இல்லையா. அதான் குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் அப்படிப்பட்டதான பாசுரம். ராமன் இடத்துல பக்தி, அப்படி ராமலாலாவை தாளாட்டினாராம். அப்படி ஒரு ராமன் இடத்துல அவ்வளவு ஒரு பிரீத்தி பிரேம யாருக்குதான் இருக்காது. தியாகபிரமே சொல்றாரு இல்லையா, செய்யால பாடலனும் சத்சார்வ பௌமா, செய்யால பாடலனும் சத்சார்வ பௌமா, உய்யால லூகவையா ஸ்ரீராமா, உய்யால லூகவையா ஸ்ரீராமா. குழந்தை திரும்ப தூக்கிட்டான். அப்படி ஒரு தாராட்டு பாடினார் யாருன்னா குலசேகர ஆழ்வார். சரி, ராமனுடைய கல்யாணத்தை பத்தி பேசும் பொழுது அது எத்தனாவது சர்க்கம்னு பார்த்தேன்னா 18வது சர்க்கம். நாம இப்ப கொண்டாடுறது எத்தனாவதுன்னா 18வது ஸ்ரீராம நவமி மகோத்சவம் இல்லையா. அந்த 18ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கை 18ங்கிறது. ஏன்னா 18 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய வைணவ ஆச்சாரியன் எம்பெருமானார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் தன்னுடையதான மாதுலர் திருமலை பெரிய திருமலை நம்பிகள்னு திருவேங்கடமுடையாரிடத்துல கைங்கரியம் பண்ணிருந்தார். அவரிடத்துல போய் ஸ்ரீமத் ராமாயணம் காலக்ஷேபம் கிரகிச்சிருந்தார். எத்தனை முறை? 18 முறை.
18 முறை போய் கிரகிச்சின்றார். அப்ப ராமாயணத்துல அப்படின்னு விஷயம் இருக்கு.